ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? உங்கள் வீட்டில் ப்ரெட் இருந்துச்சுன்னா, பட்டர் இருந்துச்சுனாலே போதும், வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஆமாங்க, கார்லிக் ப்ரெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் பூண்டு, ஒரு முழு பூண்டு நான் எடுத்திருக்கேன், பெரிய பல்லு பூண்டு. அப்புறமா கொத்தமல்லி, வெறும் அந்த லீஃப் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் ஆரிகனோ, அது வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும். அன்சால்டட் பட்டர் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் பட்டர் ஊற்றி அதில் இந்த கார்லிக்கை போட்டு நல்லா நீங்கள் அதை போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆறுனதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் நம்ம எடுத்திருக்க பட்டரை போட்டுட்டு அது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும்னு விட்டுருங்க. அதுலேயே நம்ம எடுத்திருக்க அந்த கொத்தமல்லி லீஃபை வந்து இதில் போட்டுட்டு ஆரிகனோ வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே பண்ண போகிறேன். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நிறையா எடுத்திருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டையும் இதில் போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். இப்போது உங்களுக்கு பன்னில் வேணாலும் பன்னில் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரெட்டில் வேணாலும் ப்ரெட்டில் பண்ணிக்கலாம். ஒரு சைடு போட்டால் போதும். இங்கே வந்து பச்சை வாசனை வரக்கூடாதுன்றதுக்காக நான் பூண்டு வதக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து ப்ரெட்டை என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ப்ரிப்பரேஷனை வந்து அதில் லைட்டாக தடவிட்டு அப்படியே கொடுத்துருவாங்க. இல்லைனா சம்டைம்ஸ் டோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். டோஸ்ட் பண்ணாத ப்ரெட்டில் இந்த மிக்சரை அப்ளை பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறமா தோசை தவாலேயே போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான். அதுவுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான், இந்த கார்லிக் ப்ரெட் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.